小轩窗梳妆，是谁家姑娘轻轻摇香于铃铛？愿晚风送霜，愿期尽天光，你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐前桌的吟唱。愿人世无常，愿思念风涨，历史掌心将阳滚烫。夜雨绵绵，也不成面，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。நாங்க உங்களை பார்க்கணும். நீங்க எங்க இருக்கீங்க? உங்க கதையை கேட்கதான் நாங்க வந்துட்டு இருக்கோம். சீக்கிரமா சொல்லுங்க. நான் என்னோட புது நண்பனை கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். இவனுக்கு கதையெல்லாம் கேட்கணுமா? இவரு 365 கதை சொன்னா இவர் குடல் நல்ல சரியில்லாத அவங்களோட மனைவி கண்ணு விழிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு தான் எங்க கடைசி நாள். உங்களுக்கு கதை கேட்கணுமா? ஆமாமா கேட்கணும். சீக்கிரமா சொல்லுங்க. சரி, இன்னைக்கு நான் உனக்கு என்ன கதை சொல்லட்டும்? நான்ஜாங்னு ஒரு நாடு இருந்தது. அதுல யாருக்கும் விருப்பம் இல்லாத ஒரு இளவரசி இருந்தா. அவ பேரு முதல் நிலவு. அவ மத்தவங்கள மாதிரி கிடையாது. ஏன்னா இரவு நேரத்துல அவளால தூங்க முடியாது. அதுக்கு பதிலா பகல் நேரத்துல தான் அவளால தூங்க முடியும். போய் எங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. என்ன கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்துனீங்கன்னா அப்புறம் நான் என் உயிரை விட்டுருவேன். ஆஹா, வேண்டாம், கிட்ட வராதீங்க. கிட்ட வந்தீங்கன்னா அப்புறம் கண்ணு முன்னாடி நான் தொங்கிருவேன். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. 1 மணி நேரமா நீங்க இதத்தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனாலும் மன்னர் இன்னும் இங்க வரல. அவருக்கு அக்கறை இருந்திருந்தா வந்திருப்பாருல. யார் சொன்னா? இன்னும் கொஞ்ச நேரம். அவரு ரொம்ப தூரம் போயிருப்பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து என்ன பாப்பாரு. அவருக்கு உண்மையிலேயே என் மேல அக்கறை இருக்கு.
இந்த அம்மா சொல்றதும் சரிதான். என் அப்பாவுக்கு என்ன பிடிக்கல. அப்படி பிடிச்சிருந்தா என்னை இத்தனை நாள் இங்க தனியா விட்டுருப்பாரா? ஆனா நான் இந்த நிலைமையில இருக்கேன்னு கேள்விப்பட்டுமா வராம இருப்பாரு? ஐயோ, ரொம்ப திமிரா வர மேல ஏறிட்டேன். கீழே இறங்கினா மானம் போயிடும். எல்லாரும் வாங்க, இத மன்னர் கிட்ட இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. யாராவது கேளுங்க, கவனிக்கிறீங்களா இல்லையா? மேசபு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இளவரசி, இந்தாங்க இத பாருங்க. நீ நிஜமாவா சொல்ற? தள்ளுங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னையா கல்யாணம் பண்ணிக்க பார்த்த? என்ன கொடுமையா இது! ராத்திரி ரோந்து பண்ணியே நம்ம தலையில கட்டிட்டாங்க. இந்த மாதிரி முழு நிலவுல மாளிகைக்கு பக்கத்துல அமானுஷ்யமான விஷயங்கள் இங்கேயும் அங்கேயும் நடமாடுறத நான் கேள்விப்பட்டேன். அடைச்சி வாய மூடு. எதுக்கு இப்ப பயப்படுறீங்க? யாருன்னு பாருங்க. பூச்சாண்டியா? ஐயோ, என்ன பூச்சாண்டி வந்திருக்கு? வீரர்களே, விரைந்து போங்க, போய் சண்டை போடுங்க, போங்க. பூச்சாண்டி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க இருக்கிறது நம்மளோட இளவரசி தான். என்ன பார்த்தா பூச்சாண்டி மாதிரியா இருக்கு. நான் யாருன்னு தெரியலையா? உங்க இளவரசி சூயே. ராத்திரியில சரியா தூக்கம் வருதுல்ல, அதான் சும்மா நடந்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க பயப்படாதீங்க. வாங்க இளவரசி, மாளிகைக்கு போலாம். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. வாங்க 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 இளவரசி, போலாம் வாங்க. என்ன போய் பூச்சாண்டின்னு சொல்லிட்டாங்களே. இளவரசி, குடிக்கிறது நிறுத்துங்க. இப்பவே எல்லாத்தையும் குடிச்சிடாதீங்க. சரி இளவரசி, இனிமே நீங்க எங்கேயும் போக முடியாது, தூங்கவும் மாட்டீங்க. சரி சொல்லு, என்கிட்ட இருந்து என்ன மறைச்சு வச்சிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இளவரசி. அது உங்க நின்னு போன கல்யாண விஷயம். திருமணத்தை நிறுத்தி வச்சது ஒன்னும் மன்னர் இல்ல, அந்த பெய்சோ தான். அவன் தான் வேண்டான்னு சொன்னானா? என்ன வேண்டான்னு சொல்ல அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? அவனுக்கு வேற ஏதாவது பொண்ணு பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? ஐயோ இளவரசி, ராத்திரியில நீங்க தூங்குறது இல்லைங்கிற விஷயம் அவர் காதுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம உங்களோட இந்த வினோதமான நோயை பத்தி அரண்மனையில எல்லாரும் பேசிக்கிறாங்க. எனக்கு தூங்க ஆசையா தான் இருக்கு, ஆனா என் நோய் விட மாட்டேங்குதே. சூரியன் உதிக்கிற நேரத்துலதான் தூக்கம் வருது. என் நிலைமையை எதிர்க்க கூட வந்துடக்கூடாது. என்னைக்கு நான் திரு குவாங்ஷாங் மாதிரி வரப்போறேன்னு தெரியல. உலகத்தையே சுத்தி வரணும். யாருங்க? உங்களுக்கு யார் வேணும்? இவதான், தூக்கிட்டு வாங்க. ஏய் இருங்க இருங்க, எங்க போறோம்? எதுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்க? தூக்கிட்டு வாங்கடா. அட கைய விடு. என் முடி கட்டி இருக்கிறது கூட உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏய் இரு இரு, நானே கழட்டி விடுறேன். கொலைகாரங்க! இளவரசி வேண்டாம். கடவுளே, வலிக்குது, ரொம்ப வலிக்குதே.
இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. யார் இவ? என்ன கொல்லதான் வந்திருக்கானா? இல்ல, நான் இவ்வளவு சீக்கிரம் சாக கூடாது. நான் புத்தகத்துல படிச்சதெல்லாம் எப்போ அனுபவிப்பேன்? எப்போ என் காதலனை சந்திப்பேன்? இந்த மாளிகையை விட்டே நான் வெளியில போனதில்ல. நான் என் வாழ்க்கையை எப்போ முழுசா அனுபவிப்பேன்? அதுக்குள்ள மரண வலிய கொடுக்கறானே. இளவரசி, இளவரசி, நீங்க இறந்துட கூடாது. இளவரசி. கனவு 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 கனவு. முடிஞ்சு போச்சு. நான் சாக போறேன். இளவரசி, எதுக்கு உங்க முடிய வெட்டிட்டு வந்தீங்க? உங்களுக்கு உங்க முடினா ரொம்ப பிடிக்கும்ல? நான் தூங்கும் போது கொலைகாரங்க என்ன கொல்ற மாதிரி கனவு வந்துச்சு. உங்களுக்கு திரும்பவும் கனவு வருதா? உனக்கு தான் தெரியுமே, விளக்கப்பட்ட நேரத்துல கனவு வந்துச்சுன்னா அது எனக்கு பலிக்கும்னு. சரி போ. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க இருந்து ஓடி போயிட்டோம்னா கனவு பலிக்காதுன்னு அர்த்தமா? ஆமா. ஆனா ஆசிரியர் சொன்னாரு கனவு பலிக்கலனாலும் பிறப்பு ராசிகள் உங்களை பாதிக்குமே. இந்த கட்டுக்கதையெல்லாம் சொல்லி தில்லுமுள்ளு பண்ணாத. இந்த தடவை கனவுல செத்தது நான் தான். அப்படியா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, கொலைகாரங்க வந்திருக்காங்க. என்னாச்சு இவளுக்கு? நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எதிர்பாராத விதமா எனக்கு ஒரு ஆசிரியர் கிடைச்சாரு. அது வேற யாரும் இல்ல, என்னோட அப்பா தான். பிறப்பு ராசிக்கல்லுங்கிறது மரணத்தை முன்கூட்டியே கணிக்கும். ஆனா நான் அதை பார்த்த நாள்ல இருந்தே நான் எப்பெல்லாம் தூங்குறேனோ என் கனவுல வர ஆபத்து அப்படியே நிறைவேறும். நடக்க போறத தடுத்தாலோ இல்ல மாத்த நினைச்சாலோ அது என்னதான் பாதிக்கும். இதனாலேயே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் ராத்திரியும் தூக்கம் இல்லாத பேய்னு சொல்லிட்டு சுத்துறேன். சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா தான் நான் தூங்கவே போவேன். காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. ஓடாத, நில்லு. ஒரு நிமிஷம் நில்லு. நாம ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கோம், யாருமே கிட்ட வரல. அப்படின்னா இன்னும் ஆபத்து வரலன்னு அர்த்தம். நீ அந்த திசையில போ. அங்க ஒரு அரண்மனை இருக்கு. அங்க வீரர்கள் இன்னமும் நடமாடிட்டு இருப்பாங்க. ஆனா நான் இந்த பக்கமா போறேன். பிரிஞ்சு போனாதான் பாதுகாப்பு, புரியுதா? சரி. 1 2 3 ஓடு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. இதுதான் நான் தேடி வந்த இடம். ஆனா இதுல அப்படி என்ன சிறப்பு இருக்குன்னு தெரியலையே. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. 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 ஐயோ, காப்பாத்துங்க. என்ன ஒரு பையிலையும் காணோம். நடுராத்திரியில இந்த பொண்ணு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? என்னடா இது? நான் தான் சிறப்பு வாசனை திரவியம் போட்டிருக்கேனே, அது என் துணியில கூட போட்டிருக்கேன். இவ்வளவு தூரம் ஓடி வந்து கூட எனக்கு வேர்க்கவே இல்லையா? நடுராத்திரியில இவ எதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கா? நம்மள முட்டாளாக்கலான்னு பாக்குறாளா? காத்துல எங்கேயோ ரத்த வாடை வீசுற மாதிரி இருக்கே. ஒருவேளை என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு கை பார்த்துல. இளவரசி இங்க தான் இருக்காங்க, சுத்தி வளைங்க. ஏய், இருங்க இருங்க இருங்க. ஏய் இளவரசி, மரியாதை எங்க கூட வந்துரு. அவளை பிடிங்கடா.
ஆ, ஆ. அப்படின்னா என்ன கொல்ல மாட்டாங்களா? அப்ப சமாளிச்சுக்கலாம். பின்னாடி போங்கடா, போங்க இங்க இருந்து. இளவரசி ஆயுதத்தை கீழே போட்டுட்டு வாங்க. வழியை விட்டு விலகி போங்க. ஆயுதத்தை கீழே போடுங்க, இல்லைன்னா நான் உங்க கொஞ்சம் தைரியமான இளவரசியா தான் தெரியறா. சீக்கிரம் போய் அவளை புடிச்சு இழுத்துட்டு வாங்கடா. ஏய் வேண்டாம் வேண்டாம், என் மேல கை வச்சீங்க அவ்வளவுதான். காப்பாத்துங்க. ஷோமு, நீ உயிரோட தான் இருக்கியா? உனக்கு எப்படி என்ன தெரியும்? அங்க யாரோ நின்னுட்டு இருக்காங்க. சீக்கிரம் எல்லாரும் வேகமா வாங்க. ஐயா வீரரே, நான் சாக போறேனா என்ன? நான் சாக போறதா இருந்தா என்னோட சகோதரன் ஜின்ஷான் கிட்ட சொல்லிடுங்க. நான் அவனை அடுத்த பிறவில வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிடுங்க. இப்படி ஒண்ணு நான் பார்த்ததே இல்ல. அதிக விஷத்தன்மை வாய்ந்ததா இருக்கணும். இப்படியே விட்டா இவ உயிர் போயிடும். யாருடா நீ? மரியாதையா எங்க இளவரசியை விட்டுரு. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வேடிக்கை பார்த்துட்டு நிக்க போறீங்களா? வில் வீரர்களே, மன்னரே அவசரப்பட வேண்டாம். இளவரசி உயிருக்கு ஆபத்தாயிடுச்சுன்னா என் உயிரும் முக்கியம், இளவரசியோட உயிரும் முக்கியம் தான். ஒருவேளை அந்த கொலைகாரன் தப்பிச்சிட்டானா அப்புறம் நான் உன்னதான் தண்டிப்பேன். தாக்குங்க. மன்னரே, மெய்காப்பாளர்களே வாங்க, வந்து சுத்தி நில்லுங்க. நீ என்ன மருந்து கொடுப்பியோ தெரியாது. எப்படியாவது அவளை சுயநனவுக்கு கொண்டு வா. உத்தரவு அரசே.
நல்ல வேளை. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான இளவரசி என்னாச்சு இவளுக்கு? ஏன் திரும்பவும் மயங்கி விழுந்துட்டா? மன்னிக்கணும் மன்னரே, இளவரசி ரொம்ப பலகீனமா இருக்காங்க. திரும்பவும் அவங்களுக்கு மருந்து கொடுக்க முயற்சி பண்ணா அவங்க உடம்பு அதை ஏத்துக்காத. சரி விடுங்க. இளவரசி ஒரு முக்கியமான விஷயம் மன்னரே. நேத்து உங்களை கொலை பண்ண வந்தவன் எங்கேயோ பழக்கப்பட்ட மாதிரி இருந்தான். ஆனா நேத்து நான் கேட்கும்போது நீ அப்படி எதுவும் சொல்லலையே. அந்த பதட்டத்துல எதையும் சரியா கவனிக்க முடியல. இருந்தாலும் என்னுடைய சந்தேகமெல்லாம் நம்மளோட தளபதியார் மேலதான் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு அடுத்து அவர் தான் இங்க பலசாலியா இருக்காரு. என்ன சொல்ற? அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. இருந்தாலும் நீ காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்ட. மாமன்னரே, அடியன் கிட்ட ஒரு சின்ன திட்டம் இருக்கு. அந்த தளபதி ஷூ நமக்கு விசுவாசமானவரான்னு தெரிஞ்சுக்க நாம் ஒரு காரியம் பண்ணலாம். என்ன பண்ணணும் சொல்லு. தளபதி குடும்பத்தை நீங்க விட்டுறக்கூடாது. அதே நேரத்துல நீங்க கொஞ்சம் மென்மையாவும் நடந்துக்கலாம். நம்ம இளவரசியோட திருமணம் ஏற்கனவே நின்னு போச்சு. இந்த சம்பந்தத்தை அவருக்கு கொடுப்போம். அப்புறம் விதிப்படி அவர் உங்களுக்கு கூட்டாளி ஆகணும். அவரால தளபதி ஆக முடியாது. ஒருவேளை தளபதியார் இந்த திருமணத்துக்கு மறுப்பு சொன்னா அவர் மனசுல வேற ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அதையே ஒரு காரணமா வச்சு அவரை அடக்கிடலாம். ஒருவேளை அப்படி இல்லாம அவர் ஏத்துக்கிட்டாருன்னா அப்புறம் என்ன, சதுரங்க ஆட்டத்துல திரும்பவும் நம்ம கை ஓங்கும். நல்ல யோசனை. நீ நல்லாதான் யோசிக்கிற. நீங்க கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். நீங்க எதிரிகளை தூக்கடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட மன்னர் உங்க மேலேயே பொறாமப்படுறாரு. தளபதியாரே, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? ராத்திரி நேரத்துல எதுக்காக நீங்க மாளிகைக்குள்ள நுழைஞ்சீங்க? என்னமோ போங்க. எங்களுக்கு புத்திமதி சொல்ற உங்களுக்கு நாங்க புத்திமதி சொல்ல முடியுமா? இளவரசிக்கு மேல சந்தேகம் வந்திருக்குமா? அவ இன்னும் கண்ணு முழிக்கலையா? அவ கண்ணு முழிச்சாலும் உங்களை அடையாளம் கண்டுபிடிப்பாளா? எனக்கு தெரியல. இந்த தரேன். நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. மொத்த நகரத்தையும் சோதனை போட சொல்லி உத்தரவு வந்திருக்கு. அந்த இளவரசி, அவ கதை என்னன்னு தெரியுமா? பெரிய ஆசிரியருடைய அனாதை குழந்தையா. அதுக்கப்புறமா மன்னர் அவளை தத்தெடுத்து வளர்த்திருக்காரு. அதுவும் இறக்கப்பட்டுதான். இளவரசர் சுன்ஷு மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு பழக்கம். அந்த பொண்ணை நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம் தளபதி. வேணும்னா யாராவது ஆளுங்களை அனுப்பி. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. ஏன் தளபதி? இது என்னோட சகோதரனுக்கு சொந்தமானது. ஆனா பாதி தான் கிடைச்சிருக்கு. 15 இரவுகள் கடும் போராட்டம். நம்ம இனத்தை காப்பாற்ற கனரக படைகள் வேணும். இத பார்த்துட்டு தான் நீங்க மாளிகைக்குள்ள போனீங்களா? இதுக்காக தான். அந்த கொலைகாரனுங்களுக்கு என் சகோதரனை தெரிஞ்சிருக்கு. இந்த இளவரசியையும் தான். இதுல ஏதோ தடையும் இருக்கு. அப்படி போதா கதை? தளபதி மன்னரை சந்திக்க வந்திருக்கிறார். உங்களை நேர்ல சந்திச்சு ஒரு முக்கியமான விஷயம் பேச நினைச்சேன். நானும் உங்களை நேர்ல பார்த்து ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். அப்படியா? நல்லது. அப்ப நீங்களே முதல்ல சொல்லுங்க. நம்ம நாட்டுடைய நல்லதுக்காக பல வருஷங்களா போர்க்களத்திலேயே என் வாழ்க்கையை கழிச்சிட்டேன். இப்ப நான் வீட்டுக்கு போய் என் குடும்பத்தை பார்க்கணும். அதனால நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு திரும்ப தரேன். தளபதியார் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கணும். உங்களை நன்சாங்கோட போர் கடவுள்னே சொல்றாங்க. உங்கள மாதிரி தளபதியால தான் எதிரிகளை எதிர்த்து நிக்க முடியும். இந்த மண்ணை காப்பாத்தணுங்கிறது தான் என் அப்பாவோட கனவு, என் சகோதரனோட கனவு, என்னோட கனவும் அதுதான். ஆனா என் லட்சியத்தை நான் இப்ப நிறைவேற்றிட்டேன். புலி முத்திரையையும் நான் திருப்பி கொடுத்துட்டேன். அதுவும் இல்லாம போர்க்களத்துல எனக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அது இன்னும் குணமாகல. மன்னர் எனக்கு இரக்கம் காட்டணும். நான் பதவி விலக வாய்ப்பு தாங்க. நீங்க சோங்சியோட கதையை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். இளவரசி தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப மயக்கத்துல இருக்கா. அதோட திருமணம் வேற இப்ப நின்னு போனதுனால அவ மனசுடைஞ்சு போயிருக்கா. அந்த காயத்துக்கு இப்ப நான் ஒரு மருந்து போடணும்னு ஆசைப்படுறேன். அதனால தளபதியாரே, நீங்க இளவரசிய திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஏத்துக்கிறீங்களா?
மாமன்னரே, நான் உங்களுடைய ஒரு சாதாரண சேவகன். நான் இதுக்கு தகுதியானவன் இல்ல. உங்கள மாதிரி சாதனைகளை செஞ்ச ஒரு வீரனுக்கு தகுதி இல்லையா? அப்படி இல்லைன்னா என்னோட கட்டளையை ஏற்க மறுக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல மாமன்னரே. அப்படின்னா சரி, சீக்கிரமே திருமண ஏற்பாடுகள் நடக்கட்டும். ஏன்னா பாவம் இளவரசி ரொம்ப நாள் தனிமையில் இருக்க முடியாது. மன்னருக்கு என் வாழ்த்துக்கள். தளபதியாருக்கும் என் வாழ்த்துக்கள். உத்தரவரசி, உங்க விருப்பம் என்னுடைய கட்டளை. என்னோட சகோதரிக்கு விடுதலை கிடைக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. கும்சு, கேள்விப்பட்டிருக்கியா? நாம காதலிக்கிறவங்க பேரை இதுல எழுதி வச்சா இது சொர்க்கத்துக்கு போகுமா? ஆசைப்பட்டவங்க கூடவே இருப்பாங்களாம். காதலி பேரா? வேற ஒரு பொண்ணோட பேரை எழுதக்கூடாதா? இந்த மாதிரி ஒரு அழகான நாள்ல காதலியுடைய பேரை எழுதாம வேற யார் பேரை எழுதுவாங்க? நீ யார் பேரை அப்படி எழுதியிருக்க? அதை காட்டு, நானும் பார்க்கணும். உன் மனசுல என்ன ஆசை இருக்குன்னு தான் தெரிஞ்சுக்கலாமே. இல்ல வேண்டாம் வேண்டாம். குன்சோ, குன்சோ, பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? இளவரசி யாருக்கு ஒரு சம்பவம் நடந்து போச்சு. என் கூட வா. இந்த இளவரசியோட அதிர்ஷ்டத்தை பாருங்களேன். போர் தளபதியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாம். அடிப்போடி, என்னத்த பெரிய தளபதி, அவன் ஒரு பெரிய கொலகாரன்னு பேசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட முரடனுக்கு இப்படிப்பட்ட அழகான ஒரு இளவரசியா? அது மட்டுமா, இளவரசிக்கு எப்பவும் உடம்பு சரியா இருந்தது இல்ல, அதனால ராஜ குடும்பம் ஓரங்கட்ட பாக்குறாங்க. அட போதும், நிறுத்து. இளவரசி எந்திரிங்க. இப்ப நீங்க மட்டும் கண்ணு முழிக்கலன்னா அந்த தளபதிக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இளவரசி எந்திரிங்க. இப்ப எந்திரிக்கலன்னா அப்புறம் வாழ்க்கை பூரா எந்திரிக்க முடியாது. நமக்கு இன்னும் நேரம் இருக்கு. இளவரசி, இளவரசர் வந்திருக்காரு. உங்களை காப்பாத்த வந்திருக்காரு. கடைசியா இந்த மாதிரி கனவு பிரச்சனை எப்ப வந்ததுன்னு தெரியுமா? கடைசியா இந்த மாதிரி அரண்மனையில இருக்கிற சிஷி கிணத்துல விழ போறதா கனவு கண்டாங்க. என்கிட்ட சொன்னதால நான் போய் காப்பாத்திட்டேன். சரி, மாற்றம் எப்ப நடந்துச்சு? அது மத்தியான நேரம். அப்படின்னா இந்த குதிரை போன தடவை இளவரசியை தேடிட்டு இருந்தப்போ குதிரை தொழுவத்துல குதிரைங்களுடைய உணவை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு குதிரை மாதிரி. இவ்வளவு பெரிய விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல? இளவரசி சொல்லக்கூடாதுன்னாங்க. நான் என்ன செய்யறது? சரி, நான் கூட்டிட்டு போறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். மன்னருடைய கட்டளை மீறி நீங்க இவங்களை கூட்டிட்டு போறதா?
இந்த கல்யாணம் முதல்ல ஷாங்ஜியோட நடந்திருக்கணும். இன்னைக்கு பூரா சடங்கு இருக்கு. இதுல இருந்து தப்பிக்கணும்னா இளவரசி தான் கண்ணு முழிக்கணும். தளபதி, இந்த முடிவை மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்களா? அந்த இளவரசி உள்ள வந்துட்டா அதுக்கப்புறம் மன்னருக்கு அவங்க தான் இங்க எல்லாமே கண்கள் மாதிரி இருப்பாங்க. எல்லா தகவலும் வெளியே போகும். இங்க பாரு, மன்னருக்காக இது வரைக்கும் நான் எவ்வளவோ தியாகங்கள் பண்ணிருக்கேன். இருந்தும் அவர் என்ன நம்பல. ஒருவேளை இந்த திருமணம் அவருக்கு நம்பிக்கை கொடுக்கும்னா வேற வழியே இல்ல. மன்னரோட ஆசைக்கு நாம இணங்கிதான் ஆகணும். அதுவும் இல்லாம இந்த இளவரசியும் கூட அன்னைக்கு என்ன பார்த்தாலா இல்லையான்னு தெரியல. அந்த ஆபத்தும் இருக்கு. அதனால அவ நம்ம வீட்டுல வந்து இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பா இருக்கும். ஆஹா, அதுவும் சரிதான். தளபதியாரே, தளபதியாரே, தளபதியாருக்கு வணக்கம். உங்க அத்தையம்மா கோவிச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க. திருமணத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. இப்ப நாங்க என்னங்கய்யா பண்றது? அத்தைக்கு துணையா இருக்க ஆளுங்களை அனுப்பி வை. கொஞ்ச நாள்ல நானே அவங்கள போய் பாக்குறேன். உத்தரவு தளபதி. என்ன இது? இதுவா? இளவரசி எப்பவுமே இதுதான் விரும்பி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பயண குறிப்பா? வான்சான் இந்த உலகம் முழுக்க பயணம் பண்ணவராம். அவர் மனைவியை பத்தி இதுல சுவாரஸ்யமான கதைகளை எழுதியிருக்காராம். ஒரு நிமிஷம். காலம் சென்ற என் மனைவிக்காக எழுதிக் கொள்வது. நான் பார்த்த பட்டின் தரம் மிகவும் உயர்ந்தது. இதில் செய்யப்படும் ஆடைகள் மிகவும் சிறந்தது. படகு தெற்கில் செல்லும் போது கரையின் இருபுறமும் இருக்கும் புற்கள் எனக்கு உன் கூந்தலை ஞாபகப்படுத்தும். ஆனால் என்னுடைய ஆள் மனதில் உன்னுடைய கண்கள் தான் இந்த உலகத்திலேயே அழகானது என்று தோன்றுகிறது. முகத்துல மாற்றம் தெரியுது. சகோதரி, சகோதரி எழுந்திரீங்க. இளவரசி எந்திரிங்க, நாங்க பேசுறது கேக்குதா இல்லையா? இளவரசி, இது உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் எழுப்ப முடியல? ஷேஃபு வந்தாச்சு. நல்ல நேரம் வந்தாச்சு. பல்லக்கிலிருந்து இறங்கவும். என்ன இவங்க இன்னும் படுத்துட்டு இருக்காங்க? நான் என்ன பண்றது? இப்படி எல்லாம் நடக்கும் நானே எதிர்பார்த்தேன். இப்ப இவங்களை உள்ள கூட்டிட்டு போனுமே. சரி, நானே பாத்துக்கிறேன். தேவையில்ல. பிரபு ஷுன்வாங், இவர் எப்படி? இளவரசிக்கு நினைவு திரும்பல. இந்த நேரத்துல அவங்களுக்கு திருமணம் செய்ய முடியாது. குணமாகிற வரைக்கும் அவங்கள அரண்மனைக்கு கூட்டிட்டு போறேன். பிரபு ஷுன் அவர்களே, இந்த திருமணம் மன்னருடைய முடிவு. அது எனக்கும் நல்லா தெரியும். ஆனா இந்த முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். இங்க பாருங்கம்மா, நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்யுங்க. என் சகோதரிக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான திருமணம் தேவையில்லை. அப்படின்னா எனக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க தகுதி இல்லைன்றீங்களா? ஆமா, என் அக்காவுக்கு நிகரானவங்க யாருமே இல்ல. இதையெல்லாம் நீ அவங்க கிட்ட சொல்லலையா? நாங்க காலையில இருந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். சகோதரியை எழுப்ப முடியல. அவங்க மயங்கி இருக்கிற நிலையில அவங்களால உள்ள நடந்து கூட வர முடியாது. இளவரசியால எழுந்து நடந்து வர முடியலன்னா என்ன? இந்த தளபதி அவங்கள தூக்கிட்டு போவான். ஏய், என்ன பண்ற? ஏய், ஒழுங்கா சகோதரியை கீழே விடு. உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் காண்பது கனவா? இவர் தான் என்னோட கனவு நாயகனா? இவர் பார்க்கறதுக்கு கம்பீரமா தான் இருக்காரு. இவரோட கைகளுக்கு பலம் அதிகமா இருக்கு. ஆனா இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஒரு நிமிஷம். ஒருவேளை இது எனக்கு கனவா இல்லைன்னா என்ன பிரச்சனைங்க? நான் திரும்பவும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனா? ஐயோ, தலையெல்லாம் வலிக்குது. என்னால நகர முடியல.
அட 缘分曾经敲着家门，等着2个小小的人，勾勾手指按下年轮。有时今夜一直疼，是不是你在问？相爱过的人，相思几分？ இவ உன்னோட சகோதரி மட்டும் இல்ல, என்னோட மனைவியும் கூட. என்னது? என் மனைவியோட சகோதரன் ஆச்சுன்னு உன்ன விடுற. நீ இங்க இருந்து போலாம். என்ன சொன்ன? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இது கனவா இல்ல என்ன இது? இளவரசிக்கு உடல்நிலை சரியில்லை. விருந்த தள்ளி போடுங்க. திரு பாய் அவர்களே, நீங்க போகலாம். உத்தரவு தளபதியாரே. இளவரசி, எல்லாரும் இருக்காங்க. அரசரோட உத்தரவு வேற. சூழ்நிலை நமக்கு சாதகமா இல்ல. நாம தனியா உள்ள போனா வெளியில வர்றது கஷ்டம். எதிர்காலத்தை பத்தி யோசிங்க. நீ என்னைக்குதான் என்ன உடனடியா முடிவெடுக்க விட்டுருக்க? நான் எத்தனையோ தடவை எங்க அப்பா கிட்ட இளவரசிய வெளியில போக அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். ஆனா இப்போ என்னாச்சு? இப்படி ஒரு குழப்பமான திருமணம் நடக்கணுமா? என்னால ஏத்துக்க முடியாது. என் சகோதரியால அதை தாங்கிக்க முடியாது. கொஞ்சம் இருங்க இளவரசி. இளவரசி மயக்கத்தில் இருக்கும்போது அந்த ஆளால என்ன பண்ண முடியும்? எதுக்கும் அவசரப்படாம என்ன நடக்குதுன்னு கவனிச்சு பார்ப்போம். தளபதியாருக்கும் அவர் மனைவிக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு அதிர்ஷ்டங்கிறதே இல்லையா? இப்பதான் நான் ஒருத்தங்கிட்ட இருந்து தப்பிச்சேன். இந்த தடவை யார் கையில என்ன கட்டி வச்சிருக்காங்களோ? இந்த ஆள் வேற என்ன தொப்புன்னு தூக்கி கீழே போடுறான். டே தம்பி, எங்கடா போன? தயவு செஞ்சு வந்து என்ன காப்பாத்து. இன்னும் எதுக்காக நீ காத்துட்டு இருக்க? எழுந்து நில்லு. உனக்கு ஏன் சக்தியே வர மாட்டேங்குது? எதுவுமே செய்யாம இருந்தா இவன் உன்னை ஏதாவது செஞ்சிருவான். அட, என்ன நடக்குதுங்க? ஏதோ அரிக்குது. சரி, பொறுத்துக்கோ பொறுத்துக்கோ. இந்த நேரத்துல இடியே விழுந்தாலும் நீ பொறுத்துதான் ஆகணும். இவன் என்ன வச்சு விளையாடிட்டு இருக்கானா என்ன? இப்பன்னு பார்த்து எனக்கு தும்பல் வேற வருது. என்ன பல்லெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ஐயோ, இந்த வாட்டி என்ன மாதிரி மாற போறேன்? என் பல்லு ஏன் இப்படி பெருசாகுது? அப்படின்னா இது என் காது பெருசாயிடுச்சா? கணக்குப்படி பார்த்தா இது
என்ன நேரம்? இந்த நேரத்துக்கு நான் எலியா மாறிட்டேனா? இந்த இடத்துக்கு வந்ததும் எல்லாமே வசதியா போச்சு.说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴是在头上吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝呀，上下穿过绿篱笆，我想在你肩膀吗？这眼泪都是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随意的落下，那就这样吧，丢盔弃甲。潇洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随意的落下，那就这样吧，丢盔弃甲，小尾巴。潇洒洒，嘻嘻哈哈，像个甜蜜的童话。是春雨随意的落下，那就这样吧，丢盔弃甲，小尾巴，小尾巴。